ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு செகண்ட் நீங்க கண்ண மூடிட்டு நீங்க சூப்பரா இருக்கீங்கன்னு நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு உங்க நாள் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து ஆட்டோகேட்ல வந்து இப்போ நம்ம சேனல் வந்து ஐசோமெட்ரிக் சீரிஸ் தான் வந்து போயிட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி வந்து மோர் தென் ஒரு 5 டு 4 டு 5 வீடியோஸ் வந்து ஐசோமெட்ரிக் ரிலேட்டடா வந்து போட்டிருப்பேன். அதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா பேசிக்கா வந்து ஆட்டோகேட்ல வந்து பிகினர் லெவல்ல இருந்து எப்படி வரையணுன்ற வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் வந்து செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து ஆட்டோகேட்ல வந்து இந்த ஐசோமெட்ரிக் டயகிராம் வந்து எப்படி டிரா பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆட்டோகேட் சாஃப்ட்வேர்க்குள்ள வருவோம். ஆட்டோகேட் சாஃப்ட்வேர்ல வந்த உடனே நம்ம இந்த யூனிட் லிமிட் செட் பண்றது இது எல்லாமே வந்து நான் என்னோட போன வீடியோஸ் என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வீடியோஸ்லயே வந்து நான் தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோஸை போயிட்டு பாருங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த டயகிராம் வந்து நம்ம என்ன பண்றோம், ஆட்டோகேட் சாஃப்ட்வேர்ல நம்ம வந்து இப்போ வந்து டிரா பண்ண போறோம். ஸோ வெரி சிம்பிள். நம்ம எப்பவுமே ஒரு டயகிராம் வரையறதுக்கு முன்னாடி அதுல இருக்க கிவன் டைமென்ஷன் ஸ்டடி பண்ணிட்டு தான் நம்ம வரைய ஸ்டார்ட் பண்ணணும்ன்றது தான் நான் எல்லா வீடியோஸ்லயுமே சொல்லியிருக்கேன். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு ஆஃப் லென்த் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா 80 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா 18 18 18. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஐசோமெட்ரிக்ல ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பாக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஐசோமெட்ரிக் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து நார்மல் ஆட்டோகேட் ஸ்கிரீன் ஓப்பன் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், டிஎஸ் என்டர் பண்ணோம்னா இங்க நார்மலா நமக்கு ரெக்டாங்குலர் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், ஐசோமெட்ரிக் நம்ம மாத்தணும். மாத்திட்டு நம்ம ஓகே கொடுத்தீங்கன்னா உங்க ஐசோமெட்ரிக் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஒரு லைன் எடுக்கிறேன். லைன் எடுத்துட்டு நான் என்ன பண்றேன், லைனோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்றதுக்கான கீவேர்டு வந்து என்னன்னா கீ வந்து F5. ஸோ நான் என்ன பண்றேன், இப்போ இங்க வந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 54. ஏன்னா 18 பிளஸ் 18 பிளஸ் 18 மூணு 18 ஆட் பண்ணா நமக்கு வந்து எவ்வளவு என்ன வரும்னா வந்து 54 வரும். இந்த 18 18 18 54. அதுக்கப்புறம் நம்ம என்ன வரைய போறோம்னா இந்த 80 ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இந்த பாக்ஸ் மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், லைனை சேஞ்ச் பண்ணி நான் என்ன பண்றேன் 80. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், இந்த பக்கம் 54. மறுபடியும் நான் என்ன பண்றேன், இந்த பக்கம் இங்க பாருங்க 80ல வந்து நான் என்ன பண்றேன், இதை பண்ணி முடிக்கிறேன். இப்போ எனக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்க மேல வந்து இதுக்கான ஹைட் வந்து எனக்கு டயகிராம்ல குடுக்கல. ஸோ குடுக்காதனால நம்ம என்ன பண்றோம்னா, இதுக்கான வேல்யூ வந்து 18. ஸோ 18ல பாதி நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம 9ன்னு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து நம்மள அசம்ப்ஷன் பண்ணி எடுக்கிறது தான். இது வேல்யூ கரெக்ட்டா வரும். ஸோ இங்கிருந்து நான் டைரக்ஷன் சேஞ்ச் பண்றேன். மேல 9 எம்எம்க்கு ஒரு லைன் போடுறேன். அதுக்கப்புறம் இங்க வந்து 80. மறுபடியும் கீழ வந்து 9 என்டர் பண்றேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், இந்த ஒரு ஒரு ஸ்லாட்டுக்கான இது வந்து எவ்வளவு குடுத்துருக்காங்கன்னா வந்து 18 குடுத்துருக்காங்க. ஸோ 18 நான் என்டர் பண்றேன். என்டர் பண்ணிட்டு லைனோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணி இந்த சைடு வந்து 80. அதுக்கப்புறம் இங்க வந்து 18 இத கிளிக் பண்றேன். மறுபடியும் லைன் எடுத்துட்டு இங்க இருந்து கீழ வந்து F5. இங்க கீழ வந்து 9 எம்எம். மறுபடியும் ஒரு லைன் எடுத்துக்கிறேன். இங்க இருந்து கீழ வந்து 9 எம்எம். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து ஒன் சைடு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டிரா பண்ணியிருக்கோம். இப்போ நீங்க இந்த போட்டோல பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு இங்க நடுவுல வர லைன்ஸ்லாம் எதுவுமே இல்லையே சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ ஆட்டோகேட்ல ஐசோமெட்ரிக் டயகிராம் வரையறதுக்கான ப்ரொசீஜர் வந்து இதுதான். நம்ம எப்பயுமே வந்து பேஸ்மெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம டயகிராம இப்போ நமக்கு இந்த வியூல இருந்து பார்க்கும்போது நமக்கு இப்படி தெரியுது. இதுவே வந்து நம்ம இது உள்ள டீப்பா போய் பார்த்தோம்னா, நமக்கு டயகிராம் எப்படி இருக்குன்ற மாரி தான் நான் எடுப்பேன். அந்த மாரி எடுத்து வரைஞ்சு, அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணுவேன்னா வந்து அதுலருந்து ட்ரிம் பண்ணுவேன். இந்த டயகிராம் வந்து உள்ள இருந்து பார்த்தோம்னா வந்து எப்படி இருக்கும்னா வந்து இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நமக்கு வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து இந்த கர்சர் மூவ் பண்ற மாரி இந்த ஆஃப வரைஞ்சுட்டேன். அதே மாரியே நான் என்ன பண்றேன், இப்போ இந்த ஆஃபையும் நான் வந்து வரையறேன். சேம் டைமென்ஷன் அதேதான் 18. அதே சேம் வேல்யூஸ் தான். நான் என்ன பண்றேன், அதே மாரி ஒரு லைன் எடுக்கிறேன். இங்க இருந்து மேல 9 எம்எம்க்கு ஒரு லைன போடுறேன். இந்த சைடு 80 என்டர். மறுபடியும் கீழ வந்து 9 எம்எம்க்கு ஒரு லைன போட்டு முடிக்கிறேன். மறுபடியும் ஒரு லைன் எடுக்கிறேன். நீங்க வந்து இத எப்படி பண்ணலாம்னா வந்து நீங்க இத காப்பியும் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணியும் நீங்க பெ இது பண்ணிக்கலாம். இல்ல வந்து மிரரும் வந்து நீங்க என்ன பண்ணலாம், இதுல யூஸ் பண்ணலாம். ஸோ லைன்க்கான டைரக்ஷன சேஞ்ச் பண்ணிட்டு இந்த சைடு நான் என்ன பண்றேன், 18 என்டர் பண்ணி கீழ 9 என்டர் பண்றேன். மறுபடியும் லைன் எடுத்து இங்க இருந்து லைன்க்கான டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணி 80 இங்க வந்து 18 80 18 அத வந்து அதுல வந்து எந்த மாற்றமும் இல்ல. மறுபடியும் இங்க இருந்து ஒரு லைன்க்கான டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணி 9. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் ஈஸியா தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து எம்ப்டி ஸ்பேஸ் தான் இருக்கும் ஆட்டோகேட்ல. இந்த டயகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க. இங்க வந்து எந்த ஒரு இதுவுமே இல்ல. ஸோ அங்க வந்து நம்ம என்ன பண்ணணும், இப்ப நான் என்ன பண்றேன், அத ட்ரிம் பண்ணணும். ட்ரிம் பண்றதுக்கான கமாண்ட் வந்து டிஆர் என்டர்.
இது வந்து நியூ சாஃப்ட்வேர் வந்து டிஆர் என்டர், ஓல்டர் சாஃப்ட்வேரா இருந்தா டிஆர் டபுள் என்டர் 2 டைம்ஸ் என்டர் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்? எஸ்கேப் பண்றேன். இப்ப நீங்க இதுக்கான டைமென்ஷன் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். இப்ப இதுவரைக்கும் நீங்க வரைஞ்சது கரெக்ட்டா இல்லையான்னு. இங்கருந்து இது வரைக்கும் 18 மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து, இங்கருந்து இதுக்கான வேல்யூஸ் வந்து 18. ஸோ, இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து, இந்த டயகிராம் வந்து நம்ம கரெக்ட்டா தான் வரைஞ்சிருக்கோம். இப்ப அடுத்தது வந்து நம்ம இப்போ இதுல என்ன வரையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயகிராம்ல, இப்போ இந்த இந்த இடத்துல வந்து அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட தூரம் தள்ளி ஒரு பீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இங்கருந்து கட் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ, அதுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரம் சார் இது கட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான லென்த் வந்து பார்த்தீங்கன்னா, 48 வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, சிம்பிள். ஸோ, நான் என்ன பண்றேன், ஒரு லைன் எடுத்துக்கிறேன். லைன் எடுத்துட்டு, நான் இங்கருந்து இந்த லைன் மேலயே நான் என்ன பண்றேன், 48க்கு ஒரு லைன டிரா பண்ணிட்டு, டிரா பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், லைன்க்கான டைரக்ஷன சேஞ்ச் பண்ணி, இந்த சைடு வந்து நான் என்ன பண்றேன் 18 ஏன்னா இதுக்கு உள்ள இடைப்பட்ட தூரம் வந்து எவ்வளவுனா 18 குடுத்து நான் என்ன பண்றேன் என்டர் பண்றேன். சோ சிம்பிள். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா வந்து 18 குடுத்து நான் என்ன பண்ணிட்டேன் என்டர் பண்ணிட்டேன். இப்ப இந்த லைன் தான் வந்து எனக்கு என்னன்னா வந்து இந்த லைன். இந்த லைன் தான் வந்து நான் இத டிரா பண்ணியிருக்கேன். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா லைன் நான் என்ன பண்ணணும்னா வந்து இங்க இருந்து இங்கேயும் வந்து நான் என்ன பண்ணியிருக்கணும்னா நான் ஜாயின் பண்ணியிருக்கணும் 80. சோ நான் என்ன பண்றேன் இத ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வந்து இப்ப என்ன பண்ணணும்னா வந்து, இப்போ இங்கிருந்து ஒரு லைன் எடுத்து கீழ வந்து டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோனா வந்து நமக்கு 9 தான். ஸோ 9க்கு நான் என்ன பண்றேன், என்டர் பண்றேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வந்து, நம்ப இந்த பார்ட்ட வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, இப்போ வரைஞ்சுட்டோம். இப்போ நான் இத ட்ரிம் பண்ணேன்னா உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இப்ப பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு இந்த போர்ஷன் மட்டும் நான் உங்களுக்கு ட்ரிம் பண்ணி காட்டுறேன். டிஆர் என்டர். நான் உங்களுக்கு இந்த போர்ஷன் வரைக்கும் நான் உங்களுக்கு ட்ரிம் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து, அதே மாரி இங்கருந்து இங்க ஒரு லைன் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து 9. அதெல்லாம் நம்ம ஈஸியா போட்டுக்கலாம். ஸோ ஒரு லைன் எடுக்கிறோம். நம்ம என்ன பண்ணணும், இங்கருந்து 9 அவ்வளோதான். இப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, நான் சொன்னேன்ல இந்த கட் பண்ணியிருக்க போர்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து வரைஞ்சுட்டோம். அதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோன்னா, 48 வந்து தள்ளி வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம். இது எல்லாமே AutoCADல இன் டெர்ம்ஸ் ஆஃப் தான். அவ்வளோதான். கீழ வந்து நமக்கு வேலை முடிஞ்சுது. இப்ப அடுத்தது வந்து மேல வரீங்க அப்டின்னா, இங்க கீழ இந்த பேஸ் பாயிண்ட்ல இருந்து மேல இதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து 50. இதுக்கான லென்த் எவ்வளோ இருக்குன்னா வந்து, கீழ இதுக்கான லென்த் என்னவோ, அதுதான் இதுக்கான லென்த்தா இருக்கும். ஸோ, ஃபர்ஸ்ட் நம்ம அத வந்து வரைஞ்சிருவோம். ஸோ, ஒரு லைன் எடுக்கிறேன். கீழ இந்த பேஸ் பாயிண்ட்ல இருந்து மேல வந்து நான் என்ன பண்றேன், 50க்கு ஒரு லைன் 50 க்கு ஒரு லைன போடுறேன். அதுக்கப்புறம் இங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னா வந்து 54 இருக்கும். ஏன்னா வந்து 54 தான் வந்து 18 + 18 + 18 54. மறுபடியும் கீழ இங்க பாருங்க 50 ஆட்டோமேட்டிக்கா அதுவே காட்டுது. நான் என்ன பண்றேன், என்டர் எக்ஸிட் குடுக்குறேன். இப்போ எனக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து, எனக்கு இன்னொரு லைன் இருக்கு. அதாவது இன்னொரு இந்த சைட்ல. இந்த சைட்ல இது வந்து என்னன்னா, இதுக்கான திக்னஸ் மாரி. இதுக்கான திக்னஸ் வேல்யூ குடுக்காதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுக்கு அடுத்த இதுலருந்து அதனால தான் நம்ம வந்து எப்பவுமே பேசிக்லேருந்து வரையணும்னு சொல்றது. இப்ப இதெல்லாம் தெரியல, இப்ப இதெல்லாம் இல்லாம நம்ம டைரக்ட்டா வந்தோம்னா கஷ்டமா இருக்கும். ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணோம், கர்சர் வச்சிருக்கேன் பாருங்க. இங்கருந்து மேல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து 40 சேம் அந்த பிரெத் வந்து என்னன்னா வந்து சேம் தான். லென்த் மட்டும் தான் நமக்கு வேரி ஆகுது. ஸோ நமக்கு என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட்ல இருந்து மேல 40 மறுபடியும் இந்த சைடு வந்து சேம் 54 மறுபடியும் கீழ வந்து நான் என்ன பண்றேன் 40க்கு நான் என்ன பண்றேன் ஒரு லைன போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறேன். சோ ஃபினிஷ்ட். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து இங்க இருந்து இது வந்து 10 வருது. அந்த டிஸ்டன்ஸ் நம்ம குடுக்கல. சோ நம்ம இப்ப நமக்கு போடும்போதே வந்து நமக்கு தெரியுது. சோ அப்ப இதுல இருந்து இது இருக்குன்னு நமக்கு 10 இருக்கு அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். நமக்கு வந்து டயகிராம் முடிஞ்சிடுச்சு. இப்ப நமக்கு டயகிராம்ல வந்து எது எது தெரியுமோ அத வரைக்கும் நம்ம வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம்னா ட்ரிம் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து, எனக்கு இதெல்லாம் வந்து டயகிராம்ல தெரியாதுன்றதுனால நான் என்ன பண்ணிடுறேன், இது எல்லாத்தையும் நான் ட்ரிம் பண்ணிடுறேன். ட்ரிம் பண்ணும்போது நீங்க தப்பா பண்ணிட்டீங்கனாலும் ஒரு சில கமாண்ட்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தெரியாம இப்படி ட்ரிம் பண்ணிட்டேன்னா, நான் என்ன பண்ணுவேன்னா வந்து கண்ட்ரோல் இசட் குடுத்தேன்னா எனக்கு வந்துரும். அன்டூ, ரீடூ மாரி தான். ஸோ அதே மாரி எனக்கு இந்த லைன் தெரியும். பட் பிஹைண்ட்ல இருக்க லைன் வந்து எனக்கு தெரியாது. ஸோ நான் என்ன பண்றேன், இதையும் நான் வந்து ட்ரிம் பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, தேவையில்லாதலாம் நம்ம டெலீட்டே பண்ணிடலாம். இந்த லைன் எனக்கு தெரியாது. ஸோ இத நான் டெலீட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இந்த லைன் இது ஆக்சுவலா வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இது எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ இஎக்ஸ் என்டர் இது வரைக்கும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இத நான் ட்ரிம் பண்ணிடுறேன். இந்த லைன நான் ட்ரிம் பண்ணிடுறேன். அதாவது இங்கேயும் நான் ட்ரிம் பண்ணிடுறேன். ஸோ, இப்போ எனக்கு வந்து குடுத்திருக்க கிவன் டயகிராம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ, இப்போ நம்ம குடுத்திருக்க கிவன் டயகிராம்க்கு ஏத்த மாரி நம்ம ட்ரிம் பண்ணிட்டோம். நீங்க டயகிராம் வச்சு நீங்க என்ன பண்ணீங்க, ட்ரிம் பண்ணிடுங்க அவ்வளோதான். இப்போ இங்க நடுவுல ஒரு பாக்ஸ் வரைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த பாக்ஸ் வரக்கான லென்த் அண்ட் பிரெட்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 18 குடுத்துருக்காங்க. அவ்வளோதான். வேற எதுவுமே வந்து குடுக்கல. ஸோ, இப்போ இத நம்ம எப்படி வரையலாம்னா வந்து சிம்பிள். இப்போ இங்கருந்து நான் என்ன பண்றேன், கிராஸ் செக்ஷனல் நான் என்ன பண்றேன், ஒரு லைன் வரையறேன். நான் ஏன் இந்த லைன் வரையறேன்னா, இப்போ நான் இந்த கிராஸ் செக்ஷனல் லைன் வரைஞ்சுட்டேன்னா, எனக்கு வந்து இந்த பாக்ஸுக்கான சென்டர் பாயிண்ட் வந்து கிடைச்சிரும். கன்சிடர் இது வந்து ஒரு பாக்ஸா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸ்க்கான சென்டர் பாயிண்ட் கிடைச்சிடுச்சா? இப்போ பாக்ஸுக்கான லென்த் அண்ட் பிரெட்த் வந்து 18.
ஸோ நான் இந்த பாக்ஸுக்கான லென்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலா 18. ஸோ லென்த் அண்ட் பிரெட்த். ஸோ நான் என்ன பண்றேன், சென்டர் பாயிண்ட்லேருந்து மேல 9 எம்எம்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வந்து போடுறேன். ஏன்னா வந்து சென்டர்லேருந்து மேல 9, கீழ 9 அது 2த்தையும் ஆட் பண்ணா 18. ஸோ 18 ரைட் சைடு தள்ளி, ரைட் ஆர் லெஃப்ட் சைடு தள்ளி நான் என்ன பண்றேன், ரைட் ஆர் லெஃப்ட் சைடு தள்ளி நான் 18னால இந்த பக்கம் 9. மறுபடியும் அதாவது இப்போ நான் ரைட் சைடு 9 வரைஞ்சிட்டேன். ஸோ நம்ம இப்போ லெஃப்ட் சைடு மொத்தமா வந்து நான் என்ன பண்ணலாம், 18. சென்டர் பாயிண்ட்லேருந்து போனீங்கன்னா 9, இந்த சைட்லேருந்து போனீங்கன்னா 18. அதே மாரி கீழ வந்து எவ்வளோனா வந்து 18. ஏன்னா வந்து டோட்டல் மேல இருந்து கீழன்னும்போது 18. அதே மாரி வந்து இந்த சைடுல வந்து எவ்வளோனா வந்து 18. அதே மாரி மேல 18 பாருங்க. அவ்வளோதான். இது வந்து நீங்க புரியலன்னா வந்து ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட் இதுக்கான இந்த பாக்ஸ வரையறதுக்காக நான் என்ன பண்றேன், இந்த சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சு, சென்டர் பாயிண்ட்லேருந்து நான் எல்லாமே ஒரு ஒரு பாயிண்ட்டா வந்து நானு வரைஞ்சுட்டேன். அவ்வளோதான். இப்ப தேவையில்லாத லைன்ஸ நம்ம டிலீட் பண்ணிடுவோம். இதோ இந்த லைன் வந்து நான் இப்போதைக்கு டிலீட் பண்ணிடுறேன். ஸோ, இப்போ இந்த டயகிராம் வந்து இது பார்த்தீங்கன்னா, இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ரெட் கலர்ல வரைஞ்சிருங்க பார்த்தீங்களா? இதுல இந்த அவுட்டர் ஸ்கெட்ச் மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன், வரைஞ்சுட்டேன். அதாவது இந்த இந்த பென்ஸ் சிம்பல் மாரி இருக்கு பார்த்தீங்களா? இத தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அவுட்டர் பாக்ஸ் தான் நான் இங்க வரைஞ்சிருக்கேன். இப்போ இத எப்படி வரையறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள். அதுக்கு ஒன் ஆஃப் த ஒரு பாயிண்ட் இருந்தாலே நமக்கு போதும். அதாவது ஒரு பாயிண்ட்டா நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு இந்த பாயிண்ட் இருக்கு. அதாவது நான் என்ன பண்றேன், இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து டைரக்ஷன சேஞ்ச் பண்ணி இதுல உள்ள வந்து எவ்வளவு திக்னஸ் இது எல்லாமே வந்து நம்ம 9 யூஸ் பண்ணிருக்கோமா. ஸோ நான் என்ன பண்றேன், 9க்கு நான் என்டர் பண்றேன். என்டர். அதே மாதிரி இந்த சைடு எவ்வளவு வரும், இந்த சைடு 9. என்டர். அவ்வளவுதான். இப்ப நான் என்ன பண்ணிடுறேன், எக்ஸிட் பண்ணிடுறேன். எக்ஸிட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு லைன் எடுத்து இங்க இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணதுக்கு F5 மறுபடியும் 9 போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாரி வந்துரும். அதாவது என்னன்னா, இதுக்குள்ள அதாவது இந்த ஸ்கொயருக்குள்ள ஒரு ஸ்கொயர் பாக்ஸ கட் பண்ணி எடுத்திருக்காங்க. அந்த இது வந்து எவ்வளோன்னா வந்து லென்த் அண்ட் பிரெட்த் வந்து பார்த்தீங்கன்னா 18. அதுதான் வந்து என்னன்னா இதுக்கான மீனிங். ஸோ, இப்ப இந்த டயகிராம் பாருங்க. இதே மாரியே வரைஞ்சிருக்கனா? அவ்வளோதான். இப்ப நீங்க வேணும்னா வந்து டைமென்ஷன் செக் வந்து நம்ம கடைசியா எல்லா வீடியோஸ்லயும் பண்ற மாரி நீங்க வேணா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா வரும். இங்கிருந்து இதுவரைக்கும் வந்து 54 இருக்கும். ஏன்னா 18 + 18 அதே மாரி இங்கிருந்து இதுக்கான லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 50 இருக்கும். அதுவே வந்து இங்கிருந்து இதுக்கான லென்த் பார்த்தீங்கன்னா வந்து 40. நம்ம இங்க உங்களுக்கு வேற மேபி டவுட்ஸ் இருந்தா இப்ப செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். இங்க பாருங்க 18 வரைஞ்சிருக்கனா, பிரெட்த் அதுக்கப்புறம் வந்து லென்த் பார்த்தீங்கன்னா 18. ஸோ கரெக்ட் தான். அவ்வளோதான். இப்ப இங்கிருந்து இதுவரைக்கும் அந்த கிளெஃப்ட் இங்க கட் பண்ணி எடுத்துருக்காங்கன்னு சொன்னோம்ல. அதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 48. ஸோ நீங்க அப்படியே டயகிராம நீங்க ஒன்ஸ் ஒரு தடவ ரீவைண்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஸோ இந்த ஐசோமெட்ரிக் வீடியோ வந்து அவ்வளோதான். நம்ம ஐசோமெட்ரிக்ல வந்து நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். நான் இதோட வந்து கடைசியா இன்னும் ஒரு வீடியோ மட்டும் போடுறேன் ஐசோமெட்ரிக்ல. அந்த வீடியோ போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து எப்படின்னா வந்து இந்த பாக்ஸ் கிரியேட் பண்றது, இந்த இந்த இன்ஜினியரிங் கிராபிக்ஸ்ல வர அந்த சர்க்கிள்ல இருந்து மேல அந்த ப்ரொஜெக்டைல் ஆகுற அந்த இது நம்ம எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து நம்ம எல்லாமே நம்ம சேனல்ல போடுவோம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோஸ். தேங்க் யூ.